ஹாய் ஆல். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவ்வுக்கும் ஸ்பேனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஓகே, பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்லைன் எலமெண்ட்டுக்கும் ஒரு பிளாக் எலமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இதில் கூட எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம சைட்டில் எதுவுமே இல்லை. ஸோ இந்த இன்லைன் எலமெண்ட் பிளாக் எலமெண்ட் இதுனா என்ன, எதுக்கு இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இன்லைன் எலமெண்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு எலமெண்ட் வைக்கிறீங்க, அந்த எலமெண்ட் அதுக்கு தேவையான ஸ்பேஸை மட்டும் ஆக்குபை பண்ணிக்கும். ஓகே, ஸோ சிம்பிள். பிளாக் எலமெண்ட் அப்படின்னா அதை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது அந்த பேஜ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அதோட ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ நான் ஒரு பேராகிராஃப் வைக்கிறேன்னு வைங்களேன். ஸோ பேராகிராஃப் வைக்கிறேன் அப்படின்னா திஸ் இஸ் பேராகிராஃப் 1. ஓகே, ஸோ திஸ் இஸ் P1 அப்படின்னு வைக்கிறேன். இப்போ இதையே நான் காப்பி பண்ணி ரெப்ளிகேட் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், திஸ் இஸ் P2 அப்படின்றது ஃபுல் ஸ்பேஸ் இருந்தாலுமே ஸோ இந்த இடத்துல திஸ் இஸ் P2 அப்படிங்கிறது வராது. இதுக்கு நம்ம ஒரு ஸ்டைல் கூட கொடுக்கலாம். ஓகே, ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் கலர், இதை வந்து ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அண்ட் ஓகே இதில் வந்து 2 இது கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இதுக்கும் வந்து ஸ்டைல் கொடுக்கலாம். ஓகே, ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஆக்சுவல் கண்டென்ட் என்ன, திஸ் இஸ் P1 அப்படிங்கிறது மட்டும் ஒரு ஆக்சுவல் கண்டென்ட். ஆனால் அது ஆக்குபை பண்ணுறது பாருங்கள், வெப்சைட்டோடைய ஃபுல் லென்த்துக்கும் அதை ஆக்குபை பண்ணிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்ஸை தான் நீங்கள் வந்து பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இன்லைன் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு லிங்க் வைக்கலாமே, ஒரு A. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு href கொடுக்கலாம், href ஹேஷ்டாக் கொடுத்துக்கலாம், லிங்க் 1. ஓகே, ஸோ இதை அப்படியே நான் வந்து ரெப்ளிகேட் பண்ணுறேன், இங்கே வந்து லிங்க் 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த லிங்க் 1 அண்ட் லிங்க் 2 ரெண்டுமே வந்து நம்ம பேராகிராஃப் பண்ண மாதிரி அடுத்தடுத்த செக்ஷனுக்கு வராது. அது லிங்க் 1க்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவையோ அவ்வளோ மட்டும் அந்த லிங்க் 1 ஆக்குபை பண்ணிக்குது, லிங்க் 2க்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவையோ அதை மட்டும் ஆக்குபை பண்ணிக்குது. இப்போ ஒருவேளை நான் அந்த லிங்க் 1 வந்து பெருசாக்கினா கூட, ஸோ இப்போ நான் அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக கண்டென்ட் கொடுத்து லிங்க் 1 பெருசாக்கினா கூட அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவையோ அதை மட்டும்தான் அது வந்து எடுத்துக்கும். ஓகே, இது இந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன்லைன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்ம வந்து CSS ஸ்டைலிங் பண்ணும்போது இந்த இன்லைன் கண்டென்ட் அண்ட் பிளாக் கண்டென்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட வெப்சைட்டில் டிஸ்பிளே நடக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து இன்லைன் கண்டென்ட்னா என்ன, பிளாக் கண்டென்ட்னா என்னன்றது தெரிஞ்சு போச்சு, ரைட்டா? ஸோ இதே மாதிரி நம்ம வந்து டிவ்வுக்கும் ஸ்பேனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஒரு டிவ் எழுதுகிறேன். ஓகே, ஸோ இந்த div அப்படிங்கிறது ஒரு பிளாக் கண்டென்ட். ஓகே, திஸ் இஸ் div 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி div 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த div அப்படிங்கிறது ஒரு பிளாக் கண்டென்ட். இதுக்கு நம்ம ஒரு ஸ்டைல் எழுதிக்கலாம். ஓகே, ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் ரெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் க்ரீன். ஓகே, ஸோ இதுக்கு தேவையான ஸ்பேஸ் வந்து என்ன, திஸ் இஸ் div 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேல்யூ மட்டும்தான். ஆனால் அது ஆக்குபை பண்ணிக்கிறது அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த வெப்பேஜோடைய ஃபுல் லெங்க்த்தையும் ஆக்குபை பண்ணிக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பிளாக் பேஸ்டு கண்டென்ட். ஓகே, ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட் இதுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா அது ஃபுல் லெங்க்த்தையும் ஆக்குபை பண்ணிக்கும். அண்ட் இதே மாதிரி நம்ம 2 ஸ்பேன் எழுதலாம். ஓகே, ஸ்பேன். ஓகே, and this is span 1, replicate பண்ணிட்டு span 2. ஓகே, ஸ்பேனில் வந்து ஸ்டைல் ஈக்குவல் டு இதோட பேக்ரவுண்ட் கலரில் வந்து ப்ளூ. ஓகே, அண்ட் இதோட பேக்ரவுண்ட் கலரில் வந்து ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலரில் வந்து yellow. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேன் வந்து அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அவ்வளோதான் எடுத்துக்கும். ஸோ இங்கே போய்ட்டு இது ஸ்பேன் 1 அப்படிங்கிறதுல நான் வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கொடுக்குறேன்னா இந்த மாதிரி நான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஸ்பேன் அதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும்தான் கண்டென்ட் எடுத்துக்கும், அதுக்கு மேலே தேவையான கண்டென்ட்டை அதை எடுத்துக்காது. ஓகே, ஸோ அதனால் ஸ்பேன் அப்படிங்கிறது ஒரு இன்லைன் கண்டென்ட்.
ஸோ நம்ம வந்து நம்ம வெப்சைட்டில் கண்டென்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேன்ஸ் அண்ட் டிவ் வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 2 ஸ்பேன் இருக்குது, ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 ஸ்பேனை அப்படியே எடுத்துட்டு ஒரு டிவ்வுக்குள்ளே இந்த 2 ஸ்பேனையும் போடுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் டிவ் 1ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுக்குள்ளே இந்த 2 ஸ்பேனையும் போடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த டிவ்வுக்கு உள்ள 2 ஸ்பேன் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேனுக்குள்ளே நம்ம வேணுன்னா இன்னும் 2 டிவ்வு கூட கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டிவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த டிவ்வுக்கு உள்ளே நம்ம வந்து இன்னொரு டிவ் கொடுத்துருக்கோம். ஓகே, திஸ் இஸ் ஸ்பேன் 1 அப்படின்றத நான் கட் பண்ணி இங்கே போடுறேன். ஓகே, ஸோ அல்தோ இந்த டிவ் அப்படிங்கக்கூடியது ஒரு பிளாக் கண்டென்ட்டாக இருந்தாலும் ஓகே, அது என்ன பண்ணுது, இந்த டிவ்வுடைய சைஸை மட்டும்தான் அதை எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டிவ் வந்து ஒரு பிளாக் கண்டென்ட்டு. ஓகே, அது என்ன பண்ணுது, ஸ்பேனுக்கு அது மொத்தமாக அதுக்கு தேவையான செக்ஷனை ஃபுல்லாக எடுத்துக்குது. ஸோ இப்போ இதே மாதிரி நான் இங்கே இன்னொரு டிவ் கொடுக்குறேன்னே, ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இதை அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த ஸ்பேனுக்குள்ளேயும் நான் ஒரு டிவ் வைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், திஸ் இஸ் ஸ்பேன் 2. ஓகே, ஸோ இப்போ நான் போயிட்டு ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு 2 டிவ் வந்துடுச்சு. ஓகே, ஸ்பேன் 1 அப்படிங்கிறது ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுது, ஸ்பேன் 2 அப்படிங்கிறது ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுது. ஸோ ஒரு இன்லைன் கண்டென்ட்டுக்குள்ளே ஒரு பிளாக் கண்டென்ட் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அது ஃபுல் லெங்க்த்தை ஆக்குபை பண்ணிக்கும். அது ஒரு காலமும் அது வந்து சைட் பை சைடாக எடுத்துக்காது. ஸோ சைட் பை சைடாக எடுத்துக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து HTML CSS எழுதணும். ஓகே, ஸோ ஒரு டிவ்வுக்குள்ளே இன்னொரு டிவ் வச்சு அந்த டிவ்வில் வந்து நம்ம வந்து ஒரு டிவ்வை லெஃப்ட் அலைனும் இன்னொரு டிவ்வை ரைட் அலைனும் கொடுத்து ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து HTML CSS எழுதுனா மட்டும்தான் இதை வந்து அந்தந்த செக்ஷனாக உங்களால் இதை ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து டிவ்வுக்கும் ஸ்பேனுக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ நார்மலாக HTML எழுதும்போது நம்ம ஸ்பேன் அப்படிங்கிறத கம்மியாக தான் பார்ப்போம், டிவ் அப்படின்ற கண்டெய்னரை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஸ்பேனோடைய யூசஸ் வந்து ரொம்ப லிமிட்டட். ஸோ எக்ஸாக்டாக இதுதான் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஸ்பேனை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லா கண்டெய்னர்ஸையும் டிவ் போட்டு டிவ்வுக்குள்ளே வந்து ஒரு HTML ஸ்டைலிங் எழுதி அதை தான் வந்து நம்ம HTML பேஜஸில் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இது இன்னும் டீட்டெயில்டாக வந்து HTML CSS எழுதும்போது இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து எதுக்கு ஸ்பேன் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு டிவ் யூஸ் பண்ணுறோம் அண்ட் ரெண்டுக்கும் எப்படி ஸ்டைல் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் HTML எப்படி நம்ம வந்து ஃபார்ம்ஸ் அண்ட் இன்புட்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏன்னா வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் கூடயோ இல்லை ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கூடயோ நீங்கள் வந்து உங்கள் பேஜை இன்ட்ராக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா இன்புட் கொடுக்குறதுனா எப்படி அப்படின்றது தெரியணும், ரைட்? ஸோ அந்த இன்புட்டை வாங்கி நீங்கள் எங்கேயோ இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.